அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. மணி வந்து 11 ஆக போகுது டைமு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இன்னும் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. லஞ்ச் வேலை அப்படி இப்படியே இருக்குது. வீட்டில் எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு பாக்ஸு அன்பாக்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்தநாளுக்காக தம்பி வந்து அங்கே ஊரில் இருந்தான் இல்லையா, அதனால் அவன் அப்பயே வாங்கி வச்சது. அவன் வந்து 20 நாள் ஆகிடுச்சு. அம்மா 20 நாளைக்கு மேலே ஆகுது. ஆனால் நான் ஓப்பன் பண்ணலம்மா, நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு என்னன்னு கூட பார்க்க மாட்டிங்களான்னு பல முறை கேட்டுட்டான். அட இருடா, இது வந்து அன்பாக்சிங் பண்ணியே ஆகணும்டா அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இதுலேயும் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இதுவும் என்ன சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு இது வந்து இப்போ தான் வந்துச்சு, கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? நிமிஷம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைலாம். என்ன இருக்கு என்ன இருக்கு? ஃப்ளாஸ்காக இருக்குமா? ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வர மாட்டேங்குது. இதுக்கு தான் ப்ரூஸ் இருக்கணும் சொல்கிறது. வா, இங்கே பார்த்தீங்களா வாட்டர் பாட்டில் சூப்பராக இருக்குல்ல. நான் ஆல்ரெடி வந்து தம்பிக்கு வந்து ஒன்று வாங்கி கொடுத்தேன், பிளாக் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இருங்கப்பா, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஏற்கனவே பிளாக்கில் வந்து இனியாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவன் வந்து உடச்சிட்டான் அதை. அப்புறம் எனக்கு வந்து வேணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அதனால் அவங்க வந்து இதை வாங்கி அனுப்பியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலரும் பிங்க்கு வித் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ப்ளூ கலரு பர்பிள் கலராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரெண்டுனா குறை சொல்லணும். குறை சொல்லாமலாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? வேறு யாராவது நம்மளுக்கு வாங்கி தராங்க, ஒரு கெஸ்ட்டு. இருங்கப்பா, பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வராங்கன்னா அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஆனால் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எது வாங்கி கொடுத்தாலும் குறை சொல்லி தான். என்ன இது உள்ள என்ன ஒரு சத்தம் கேட்குது? இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இப்போ வந்து கலர் வந்து பர்பிளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் உள்ளெல்லாம் ஏதாவது எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன இது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து திட்டணும் இல்லை. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? கவர் போட்டிருக்கோ, கவரெல்லாம் ஒட்டி இருக்கு. நான் அப்படி தான், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா எண்ணத்தில் குறை கண்டுபிடிச்சி அவங்கள திட்டலான்னு பார்ப்பேன். நீங்களாம் எப்படி? சண்டை போடணுங்க. ஃப்ரெண்டுனா சண்டை போடணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சண்டை போடாமலாம் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது. வா, இது உள்ள இன்னொரு பாட்டிலு. நான் என்னடா இது பார்த்தேன். ஐயோ, வெளியில் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க, சூப்பரு. இது ஒரு பாட்டிலு, அதுக்கு உள்ளார ஒரு குட்டி பாட்டிலு, இதுக்கு உள்ளார ஏதோ ஆடுது, அதையும் பார்த்துடலாம். முருகா, என்ன முருகா இது? இது உள்ள எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துட்டேன். இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளார இது என்னது? இது பவுடர் டப்பா மாதிரி. கேட்குறேன் இது என்னது? இது பவுடர் இந்த இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த சைஸ்லேயே இன்னொன்று வேணும். கம்பெனிக்காரங்கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தரணும், சரியா? இதெல்லாம் இது என்னது? இது பவுடர் டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சூப்பராக இருக்குல்ல? அப்படி தான் இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான். எனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி தாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்படி தான், பயங்கரமாக சண்டை போடணும் தெரியுமா? சண்டை பயங்கரமாக போடுவேன். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து யார் அங்கே பேசுறது? பிச்சு போடுவேன், பிச்சு வீடியோ எடுக்கும்போது பேசுனா.
இது என்னன்னு பார்க்கலாம். அப்படி தான் திட்டணும். அப்புறம் என்ன ஃப்ரெண்டு மாடி வீட்டு அண்ணா, அவரையும் அப்படி தான் திட்டுவேன். காலைல அண்ணா டீ குடிக்க வாங்க சொல்லி கூப்பிட்டு டீ கொடுத்துட்டு திட்டுவேன். அவரும் டீ குடிச்சிட்டு திட்டு வாங்கிட்டு போவாங்க. எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். என் பையன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பார்க்கலாமா? இனியா பாட்டிலுக்குள்ள பாட்டில் 3 பாட்டில் இனியா. என்னடா இது ஓப்பன் பண்ண முடியல? அப்பா இதுக்கு தான் அப்பா இருக்கணும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கு. ஏமே நான் செம்ம அடி கிடைக்கும். நான் எங்கள் ப்ரூஸ் கிட்ட இப்போ பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கி கொடுத்தாங்க? என்ன வாங்கி கொடுத்தாங்க? சென்ட்டுங்க. தம்பி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு வாங்கிட்டே வரல தெரியுமா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப அவங்கள பயங்கரமாக ஓட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கி தராங்கல்ல. என் ஃப்ரெண்டு சபானா வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தால. உங்கள் ஃப்ரெண்டு என்ன வாங்கி கொடுத்தாங்க? என் ஃப்ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்டு என்ன வாங்கி கொடுத்தாங்க? என் தங்கச்சி எனக்கு என்ன வேணும் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தால. உங்கள் தங்கச்சி என்ன வாங்கி கொடுத்தா? அப்படிலாம் ஊட்டிக்கணும் நம்ம. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து பர்ஃப்யூம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதான் உண்மை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த தலைவலி வந்ததுனால தம்பிகிட்ட சொல்லணும், சூப்பராக இருக்குமா மைல்டாக ஒரு விஷயம் உங்களுக்காக, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னான். நம்மளுக்கு பிடிக்காதது என்ன நானும் யோசித்தேன், ஆனால் உங்கள் முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். மைல்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து தலைவலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அம்மாவுக்கு வந்து மைல்டாக ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் வாங்கி தரணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கறதும் சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் வித் ப்ளூ, ஆனால் பர்பிள் கலர் இல்லை, அதனால் ஃபைட்டு பண்ணுவேன். ஃபைட்டு ஓகேவா? உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஃப்ரெண்டு, உங்களை கேட்டு உங்களுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, கிஃப்ட் வாங்கி கொடுத்தா தான் ஃப்ரெண்டா அப்படின்னு நானே கேட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து சும்மா ஃபன்னு, ஜாலி. சரியா? நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நம்ம கூட இருக்கணும். நம்ம தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லி கொடுக்கணும், கரெக்டாக பண்ணால் கரெக்டுன்னு சொல்லி கொடுக்கணும், நம்ம தயங்கி நிற்கும் போது தைரியமாக பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். இது வந்து இந்த குணம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது, இது நல்லதே இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு அழகு. இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து எங்கள் ப்ரூஸை ஓட்டுறதுக்காக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் அப்படி தான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கணும். எனக்கு கிடைச்ச எல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமே அப்படி தான் நான் நம்புகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. எனக்கு கிடைச்ச எல்லாருமே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. நீ என்னம்மா சொல்கிற, உன் கருத்து என்னம்மான்னு கேட்பாங்க. நான் வந்து நீ எது பண்ணாலும் ஓகே அப்படின்னு நான் யாரையுமே சொன்னதில்லை. மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் நான் சொன்னதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கழுவி ஊற்றுவாங்க சொல்லுவாங்கல்ல, அது ஊற்றுறதே என் ஃப்ரெண்ட்ஸுங்களை தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுனால் அப்படி தான் இருக்கணும். பயங்கரமாக திட்டணும், சண்டை போடணும், அழுகாச்சிலாம் வரணும், ஆனால் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. தப்புன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டு. சரியா? இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறவங்க, காசு கொடுக்குறவங்க, பணம் கொடுக்குறவங்க, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக செய்கிறவங்க, அவங்களாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க எதிர்பார்ப்பு உங்ககிட்ட கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளை திட்டுறவங்க, நம்மளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க எப்போவுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க. சரியா? இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை இருக்குது. காலையில் கோழி கூவிடுச்சு அடுப்பில், ஆனால் மீதிலாம் இந்த வேலைலாம் இனிமே தான் போயிட்டு, இந்த வேலை இல்லை, சமையல் வேலை, அதெல்லாம் இனிமே தான் போய் பார்க்கணும். சரியா?